ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரம் உங்க வாழ்க்கையில நீங்க பலவிதமான கசப்பான அனுபவத்தோடு கூட நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், அல்லது குறைவுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கை முழுவதும் குறைவாக இருக்கலாம். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குறைவு? எனக்கு நிறைவாகவே ஒரு வாழ்க்கை அமையாதா? எல்லாவற்றிலும் நான் குறைந்த நிலைமையில் காணப்படுகிறேனே, எனக்கு எல்லாவற்றும் தேவைகள் நிறைந்து நான் காணப்படுகிறேனே என்று நீங்கள் பலவிதமான குழப்பங்களோடு காணப்படுகிறீர்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு திருமண வீட்டிற்கு அவர் கடந்து செல்கிறார். அங்கே என்ன நடக்கிறது? அவர் முன்பாக இருந்த பிரச்சனைகளை மாற்றி, முன்பாக இருந்த குழப்பங்களை மாற்றி, முன்பாக இருந்த குறைவுகளை மாற்றி ஆண்டவர் ஒரு நிறைவான ஒரு அற்புதத்தை அங்கே செய்கிறார். எல்லாருக்குள்ளே ஒரு குழப்பம், எப்படி முடிய போகுது இந்த திருமணம், இந்த கல்யாணம் எப்படி முடிய போகுது, இந்த காரியம் எப்படி அமைய போகுது என்று பயங்கரமான குழப்பத்தில் இருந்தாங்க. அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தபடினாலே அங்கே முன்பாக இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி, முன்பை விட இப்பொழுது கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். அது நிமித்தமாக அந்த திருமண வீடு முழுவதும் ஒரு பெரிய மகிழ்ச்சி அங்கே இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் குறைவு காணப்படுகிறதோ? எல்லாவற்றிலும் சோர்ந்து போயிருக்கீங்களா? வாழ்க்கை ரொம்ப கசப்பான அனுபவத்தோடு போய்கிட்டு இருக்குதா? ஏற்ற நேரத்துல கர்த்தர் உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். கசப்பான அனுபவத்தை மதுரமாக மாற்றுவார். ஏனென்றால் எப்படி கானா ஒரு கல்யாண வீட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தாரோ, அதே போல உங்களோட கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக மாற்றுவார். கசப்பான அனுபவத்தை மிகவும் மதுரமாக மாற்றுவார். எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: முன்பு இருந்த திராட்சரசத்தின் ருசியை பார்க்கிலும் இப்பொழுது கொடுத்திருக்கிற திராட்சரசத்தினுடைய ருசி மிகவும் பிரமாண்டமாக இருந்தது போல, கர்த்தரும் இதற்கு முன்பாக நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் பிரம்மாண்டமாய் ருசியுள்ள ஒரு வாழ்க்கையாக, இதற்கு முன்பாக இருந்த கவலை, துக்கம், கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இதை விட நல்ல ஒரு பெஸ்டான ஒரு லைஃப, இது ஒரு பெஸ்டான ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். குறைவோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்து ஒரு நிறைவை தருவார். நிறைவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கீங்களா? கசப்பான அனுபவம் மாற வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கீங்களா? கானா ஒரு கல்யாண வீட்டிலே செய்த அதே அற்புதத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். உங்களுக்காக அவர் செய்வார். மாறவாதிருங்கள். முன்பாக இருந்த வாழ்க்கையில இனி உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை கர்த்தர் தருகிறார். புதிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்று என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை கொண்டு செல்ல வேண்டும். மரியாளிடத்திலே கொண்டு போகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவரிடத்திலே சொல்லுங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில போங்க. இந்த மார்னிங் மன்னாவின் மூலமாக உங்கள் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்கள் குறைவுகளை சொல்லுகிறீர்களோ, அவைகள் எல்லாம் முன்பை போல அல்ல, ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.